உடல் உழைப்பு உங்க பேச்சை பார்த்தா அப்படிதான் தெரியுது. விவசாயத்துல உடல் உழைப்பு இல்ல. தான் திங்கிறதுக்கு சோறு இல்லைனாலும் விவசாயி அவன் பண்ணின விவசாயத்துக்கு தண்ணி கட்டாம என்னைக்கு இருந்தது இல்ல. இப்போ ஒரு நெல்லு நட்டாச்சு, கடைசி டைம் அறுக்க போற டயத்துல நிறைய இடத்துல தண்ணி இருக்காது. நெல் அறுவடைக்கு வந்துடும், பூ பூத்துரும், நெல் வந்துடும். நெல் வந்து கடைசி அறுக்க போற டைம்ல தண்ணி இருக்காது. டிராக்டர்ல ஒவ்வொரு டேங்கா கொண்டு வந்து ஒவ்வொரு விவசாயம் தண்ணி விடுவான். தான் சோத்துக்கே இல்லைனாலும் அதை எப்படியாவது அதை காப்பாத்தி அதை கடைசி வரைக்கும் கரை சேர்க்கணும்னு ஆசைப்படுவான். உங்களை மாதிரி எலைட் இல்லை சார் விவசாயி. அதே மாதிரி விவசாயத்தை பத்தி பேச 1% கூட தகுதி கிடையாது. 1% கூட தகுதி கிடையாது விவசாயத்தை பத்தி பேச. நீங்க எங்க இருந்து வந்தீங்க, நீங்க யாரோட ஃபேமிலியில இருக்கீங்க, சரிங்களா? லாட்ரி வித்த பணத்துல எவனும் விவசாயம் பண்ணல, புரியுதுங்களா? நான் அப்புறம் வேற ஏதாவது சொல்லிடுவேன், வேண்டாம். இது இனிமேல் விவசாயத்தை பத்தி வாய் திறக்காதீங்க ப்ளீஸ். அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டால வேலை கிடைச்சிடும். விவசாயிக்கு அந்த மாதிரி ஏதாவது ஸ்கீம் போட்டிருக்கீங்களா? விவசாயிக்கு கவர்மெண்ட் வேலைன்னு எதுவும் ஸ்கீம் போட்டிருக்கீங்களா? ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஒரு விளையாடுறாங்க, அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால எங்கேயா வேலை கிடைச்சிடும். எதையும் வச்சு நீங்க கம்பேர் பண்றீங்க? அதை சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? விவசாயத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன சார் தகுதி இருக்கு? ஏன் சார் விவசாயத்தை வந்து ஸ்போர்ட்ஸோட சேர்த்து கம்பேர் பண்றீங்க? அதே மாதிரி விவசாயியோட ஃபேமிலியில இருந்து ஒரு விவசாய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருந்தா உங்களுக்கு தெரியும் விவசாயம்னா என்னன்னு. நீங்க தான் எலைட் ஆயிடுச்சே சார். உங்களுக்கு எப்படி சார் விவசாயத்தை பத்தி தெரியும்? இப்ப எங்க பொதுச் செயலாளர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவர் விவசாயின் மண்ணின் மைந்தன். விவசாயம்னா அப்படி ஸ்பிங்கர் டிப்ல வச்சிருப்பாரு. அதனாலதான் அவர் கொண்டு வந்தாரு குடிமராமத்து திட்டம், ஏரியா இப்ப தூர் வாங்கணும்னு சொல்லிட்டு. அதனாலதான் 12,110 கோடி விவசாயம், சரிங்களா? 12,110 கோடியை அதனாலதான் தள்ளுபடி பண்ணாரு. நீங்க மக்களை ஏமாத்தி சின்ன பிள்ளைங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து ஆட்சிக்கு வந்துட்டு விவசாயத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாம நீங்க விவசாயத்தையும் ஸ்போர்ட்ஸையும் தயவு செய்து கம்பேர் பண்ணாதீங்க. நாட்டுல நிறைய வந்துருச்சுன்னா ட்ரக்ஸ் வந்து குறைஞ்சிரும். சரி, ஓகே, வாழ்த்துக்கள். நான் என்ன சொல்றேன்னா, ஒயின் ஷாப் எழுத்து மூடிருங்க, ஒரே ஜியோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்டுருங்க. ஏன் தமிழ்நாடு சார், நான் ஒண்ணு கேட்கறேன், தமிழ்நாடு முழுக்க எதுக்காக டாஸ்மாக் ஊழியர் போராட்டம் நடத்தினாங்க?